மேடவாக்கத்தில் கல்லூரி முன்பு போதை ஆசாமிகள் மது அருந்திவிட்டு விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னை அடுத்த மேடவாக்கம் கூட்ரோடு பகுதியில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள லாரி மற்றும் ஆட்டோக்களில் சிலர் மது அருந்திவிட்டு அங்கு செல்லும் மாணவிகளை கேலி கிண்டல் செய்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக மது பாட்டில்களை வீசிச் செல்வது, விசில் அடிப்பது உள்ளிட்ட விரும்பத்தகாத காரியங்களில் போதை ஆசாமிகள் ஈடுபடுவதாக மாணவிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி கல்லூரி அருகே உள்ள அரசு டாஸ்மாக் கடை வளாகத்தில் இயங்கி வரும் தனியார் பாரில் காலை நேரத்திலேயே மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கல்லூரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். குடிச்சிட்டு இருக்கிறது, போகிறதுக்கு விசில் அடிக்கிறது, இந்த பாட்டில்லாம் விசிறி போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது இங்கே. இது அவங்க ஒரு வீடாகவே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் இது எதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃப்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே இது பண்ணுறாங்க. நாங்கள் போய் ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்குமே இது மாதிரி நடக்குதுமான்னு. அப்படியே அங்கங்கே யூரின் வேறு பாஸ் பண்ணுறாங்க, பேர்ட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. ஈவினிங் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஈவினிங் டைம்லாம் 6 ஆகிடுதா, அந்த நேரத்துலலாம் குடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க, வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க, போக முடியல. காலையில் நான் 7:30 மணிக்கு வருவேன். 7:30 மணிக்கு வரும்போது இங்கே ஒரு பால் வண்டி ஒன்று நின்று இருக்கும். கிளாஸில் நிற்க வச்சுருவாங்க, யாரும் வர முடியாத அளவுக்கு நிற்க வச்சுருவாங்க. பசங்க வந்துருவாங்க சுற்றின்னு. இவங்க எப்படி வருவாங்க? அப்புறம் ஈவினிங் காலேஜில் ஒரு நாள் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறேன். அட்டன் பண்ணும்போது குடிச்சிட்டு இங்கே அலங்கோலமாக ட்ரெஸ் இல்லாமல் படுத்துன்னு இருக்கார் அவர். இந்த இதெல்லாம் எப்படி ஈவினிங் காலேஜ் பசங்க எப்படி அந்த கேர்ள்ஸ்லாம் எப்படி போவாங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.